ஒருத்தன் கையை பிடிச்சி இழுக்கும்போது மாமன் என்ன கூப்பிடல, கட்டிக்க போற புருஷன் நிற்கிறான் அவனை கூப்பிடல, ரவின்னு ஒன்னத்தம் கூப்பிட்டான். அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கும் அவளுக்கும் என்ன உறவு இருக்குன்னு. ஏன் ஊர்க்காரன்னு சொல்லிக்கிட்டு என் வீட்டுக்குள்ள வந்து என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணை காதலிக்க நினைக்கிறிய? இது தப்பு இல்ல? ஐயா என்னை மன்னிச்சிருங்க. உங்க பையனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணை நான் காதலிக்கல. என்ன காதலிச்ச பொண்ணை தான் நீங்க உங்க பையனுக்கு நிச்சயம் பண்ணிருக்கீங்க. இவங்க அம்மா உங்ககிட்ட ஹார்ட் அட்டாக்னு போய் சொல்லி உங்க மகனுக்கு இவளை நிச்சயம் பண்ணி வச்சதும் எனக்கு பயந்துதான். உங்க ஊர்க்காரன் போய் சொல்லி உங்க மனசுல இடம் பிடிச்சதும் இவளை கூட்டிட்டு போகதான். இன்னைக்கு இவளுக்கு வந்திருக்கிற இந்த தைரியம் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்கே வந்திருந்தா நான் இந்த உண்மையை எப்போ உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நீங்க நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்லுவீங்க. நான் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா உங்க தீர்ப்புல ஒரு நியாயம் இருக்கும். மாப்பிள்ள, பெரிய நான் இந்த நிமிஷமே புறப்பட்டு சொல்லுங்க. அஞ்சலி இந்த பையனை காதலிச்சது உண்மைதான். நான் அதை உங்ககிட்ட மறைச்சதும் உண்மைதான். இவளுக்கு சொந்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன இவங்க காதல் தான் உங்க பிள்ளைக்கு இவளை நிச்சயம் பண்ண வச்சது. என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு பொய்ய சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணே, உங்ககிட்ட ஏகப்பட்ட சொத்து இருந்தோம். உங்க புள்ள தனியா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தொடங்கி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஆனா இவன் இன்னும் ஸ்டூடெண்ட், முழுசா ஒரு பட்டம் கூட வாங்கல. இவன் காதலிச்சிட்டாங்கிறதுக்காக என் பொண்ணு இவனை கட்டி வைக்க சொல்றீங்களா? தாயா இவளுக்கு நான் தப்பு செய்யறதா நீங்க நினைச்சா, தாய் மாமனா நீங்க அவளுக்கு நல்லது செய்யுங்க. என் வீட்டுக்குள்ள பூந்து என்னையே ஏமாத்தி இந்த பொண்ணை கொண்டு போக வந்தவள் நீ. கொண்டு போ, என் கண் முன்னால அவளை கூட்டிட்டு போ. ஒரு நிமிஷம். பெரிய கோடீஸ்வரனிலிருந்து அரசியல்வாதி வரைக்கும் அவன் எவனா இருந்தாலும் இந்த வாண்டையாரை எதிர்க்க பயப்படுவான். ஆனா எந்த பயமும் இல்லாம என் கண் முன்னாலே அவ கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போற தைரியம் ஒன்ன மாதிரி ஒரு மாணவனுக்கு தான் வரும். பாக்கெட்ல ஏதாவது பணம் வச்சிருக்கியா? எவ்வளோ இருக்கு பணம்? 150 ரூபா. இது யாருடைய பணம்? உன்னுடையதா உங்க அப்பாவுடையதா? சொல்லு. எங்க அப்பாவோடது. இந்த சட்டை யார் வாங்கி கொடுத்தது? எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. இந்த ஷூ எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. பாக்கெட்ல இருக்கிற பணத்துல இருந்து காலில் போட்டுக்கிற ஷூ வரைக்கும் ஒன்னது இல்லை. இந்த பொண்ணு மட்டும் ஒண்ணுதான். சொல்லு. சரி, இவளை கூட்டு போகணும்னு நினைக்கிறியே, எதில் கூட்டு போவ? ஃப்ளைட்லையா, ட்ரெயின்லையா, பஸ்லையா, இல்லை லாரிலையா? எதில் கூட்டு போவ சொல்லு. ஒருத்தன் காதலில் ஜெயிச்சா மட்டும் பத்தாது, அவங்க வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும். அதுதான் முழுமையான காதல். படிக்கும்போது காதலிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அவளை கட்டிக்கும்போது உனக்கு ஒரு உத்தியோகம் இருக்கணும். அவள் கஷ்டப்படாமல் அவளை வச்சு காப்பாற்றுறதுக்கு உன் தகுதியை உசத்திக்கணும். அப்போ தான் அந்த காதலுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிற? இவளை இப்படியே கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா, அல்லது உன் தகுதியை உயர்த்திக்கிட்டு வந்து இவளை கூட்டிகிட்டு போறியா? சொல்லு. நீ உன்னை ப்ரூவ் பண்ணிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இவள் உனக்காக காத்துட்ருப்பா. அதுக்கு நான் பொறுப்பு. இல்லை இவளை இப்போவே கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண நினைக்கிறியா? கூப்பிட்டு போ. போ. முடியாதுண்ணே, இவனால முடியாது. மிஞ்சி போனா 10 மாசத்துல என் பொண்ணுக்கு ஒரு புள்ளைய கொடுப்பானே தவிர நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை இவனால கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை பெற்றவங்க பசங்களுக்கு கொடுக்காம காதலை பிரித்து அவசர அவசரமாக வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறதுனால தான் அவங்க வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது யார் தப்பு? பெற்றவங்க தப்பு தானே?
முடியும் சார். என்னால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வர முடியும். முயற்சி பண்ணால் ஒரு மனுஷனால் முடியாதது எதுவுமே இல்லை. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நான் என் தகுதியை உயர்த்திக்கிறத விட என் தகுதியை உயர்த்திக்கிட்டு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இவளை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அன்னைக்கு அஞ்சலியை விட்டு பிரிஞ்சனா இன்னைக்கு அவங்க மாமா எதிர்பார்த்த மாதிரி எல்லா தகுதிகளோடையும் திரும்பி வந்திருக்கேன். ஃபோனில் உங்கள் அப்பா பதட்டப்படுறதை பார்த்தா அஞ்சலியோட அம்மா தான் ஏதோ ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நல்லா போயிட்டு இருக்கிற உங்கள் கதையை யாரும் கெடுக்காமல் இருந்தால் சரி. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நமக்கு கொஞ்சம் ஸ்டோரி நாலேஜ் இருக்குல்ல, அதை வச்சு சொல்கிறேன். இந்த வந்துச்சுப்பா ராகவேந்திர மண்டபம், தலைவரோட மண்டபம். எப்பா படையப்பா, எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டுப்பா. பாரவி அப்பா என்னப்பா என் அஞ்சலிக்கு என்னப்பாச்சு? புத்திசாலியா இருந்தா நீயே போய் புரிஞ்சுக்க. என்ன சார் இது? ஏன் சார் இப்படி? நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லா தகுதிகளோட நான் திரும்பி வந்திருக்கானே. நீங்க டெல்லி யூனிவர்சிட்டியில் MBAல கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் சார். நான் அமெரிக்கன் கம்பெனி இன்னைக்கு 2 லட்ச ரூபா சம்பளத்துக்கு என்ன கூப்பிடுறாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, எத்தனை பேங்க்ல எனக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு லோன் தர தயாரா இருக்காங்க. இப்படிலாம் நான் என் தகுதியை உயர்த்திட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க உங்க புள்ளைய மாதிரி பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் கட்டி 300 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் சார் இன்னைக்கு. ஆனா என்ன போய் ஏமாத்திட்டீங்களே சார். ஆனா நல்லா கவுத்துட்டீங்க சார், என்ன சூப்பரா கவுத்துட்டீங்க சார் எல்லாரும் சேர்ந்து. நீங்க என்ன சார் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன்? நான் யாரையுமே நம்பல சார், இவங்க யாரையுமே நம்பல, உங்களை மட்டும்தான் நம்பினேன். இதோ நிக்கிறாள இவ்வளவு நம்பினேன். உன்னை எப்படி நீ சம்மதிக்கலாம்? இதுக்கு எப்படி நீ ஏமாத்தலாம்? எடுக்கைய எடுற கைய. அட்வென்ச்சரஸ் வயசுல த்ரில் இல்லைன்னா பியூட்டியே இல்லை. வயத்துல இருக்கிற தலகாணியை எடு. த்ரில்லுமா, த்ரில்லு த்ரில்லு த்ரில்லு. ஏய் அது எப்படி? அது எப்படி? நாங்கள் பகடக்காய், நீங்கள் உருட்டுவீங்க. ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு எங்களை மிரட்டுவீங்க. இது எப்படி இருக்கு? எங்க கண்ணில வெள்ளரிக்காய் வச்சு கட்டிட்டு எங்க முன்னாடியே அவளை கட்டி பிடிப்பியா? நாங்கெல்லாம் வீக்கான பேட்டரியா? ஜென்ரேட்டடா இது. கரண்ட் கட் ஆனாலும் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும். பம்பாயில அஞ்சலியை 30 நாள் படாத பாடுபடுத்தினியாம, ஒரு 3 நிமிஷம் நான் அவனை டென்ஷன் ஆக்கி காட்டுமா அங்கிள்னு கேட்டா நாங்களும் சம்மதிச்சு இந்த நாடகத்துல நடிச்சோம். You made it, Ravi. Good. இது வளகாப்புக்கு பண்ண ஏற்பாடு இல்லைப்பா, உன் கல்யாணத்துக்கு பண்ண ஏற்பாடு. போய் பட்டு வெட்டி பட்டுச்சட்டை கட்டிட்டு வந்து என் மருமகள்கிட்ட தாலியை கட்டு. ஹலோ ஹலோ, பாத்தியா நம்மளே மறந்துட்ட பாத்தியா? சாரி சார், டென்ஷன்ல. பரவாயில்ல பரவாயில்ல, கடைசியில் சூப்பராக அமைஞ்சு போச்சு. இனிமேல் உனக்கு நல்ல காலம் தான். சார் உங்க பணம் அதெல்லாம் வேணாம், அதை நீ என் அட்வான்ஸாக வச்சுக்கா.